நெஞ்சம்தாம் கலந்தனவே. அத்தியாயம் 2. வீட்டிற்குள் நுழைந்த சிவகுருவை வரவேற்க வார்த்தைகள் அற்றவர்களாய் வீட்டினர் அனைவரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர். அவனோ தனது தம்பி சரணை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். சரண் அண்ணனை பார்க்க இயலாது தனது தலையை குனிந்து கொண்டான். தம்பியின் அருகில் நின்றிருந்த அவனது மனைவி சங்கீதாவை சிவகுரு கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. அவளை சிறிதும் கண்டு கொள்ளாது தனது சிம்மக் குரலில், சரண் என்று அவன் தனது தம்பியை அழைத்தான். சரண் பயந்து கொண்டே அண்ணன் அருகில் சென்றான். அடுத்த நொடி அருகில் வந்த சரணின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் சிவகுரு. சரண் கன்னத்தை பிடித்தபடி திகைத்து போய் அப்படியே நின்றுவிட, அவனது செயலில் அங்கு நின்றிருந்த அவர்களது மாமா குணசேகரன் மற்றும் அத்தை சுந்தரி இருவரும் பேச வார்த்தைகளற்று அதிர்ந்து போயினர். இப்போ சரணை எதுக்கு அடிச்சிங்க? சங்கீதா மட்டும் சிவகுருவுக்கு எதிராக குரலை உயர்த்தினாள். சரண், உன் பொண்டாட்டிய வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. சிவகுரு அழுத்தமான குரலில் தம்பியிடம் எச்சரிக்கை விடுத்தான். சரண் விழிகளால் மனைவியிடம் கெஞ்சினான். இப்படி அடி வாங்கிட்டு நிற்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா சரண்? ஆனால் எனக்கு வெக்கமா இருக்குது என்று கோபத்தில் கத்தியவளை கண்டு சிவகுருவின் உதடுகள் ஏளனமாய் வளைந்தது. அப்படின்னா உன் பொண்டாட்டி மான மரியாதைக்கு அஞ்சி இந்த வீட்டை விட்டு போக போறாளா என்ன? பதிலுக்கு அவனது வார்த்தைகள் ஏளனமாய் வந்தது. நான் எதுக்கு போகணும்? இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சரணுக்கும் இருக்குது. இந்த வீட்டில் சரணுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு அவரோட மனைவி எனக்கும் இருக்குது. அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் என்று தன்னை பார்த்து அலட்சியமாக பேசிய சங்கீதாவை கண்டு அவனுக்கு ஆத்திரம் வந்தது. சரண், உனக்கு ஒரு நிமிஷம்தான் டைம். அதுக்குள்ளே உன் பொண்டாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. சிவகுரு அடக்கப்பட்ட கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். சங்கீதா ப்ளீஸ். சரண் மனைவியிடம் கெஞ்சினான். என்கிட்ட கெஞ்சறதை விட்டுட்டு உங்கள் அண்ணனை எதிர்த்து பேச பழகுங்க. சங்கீதா கரார் குரலில் கூற சரண் செய்வதறியாது விழித்தான். சிவகுரு இருவரையும் கோபத்துடன் பார்த்தவன், இதுக்கு தான் சொல்கிறது சரண், தராதரம் பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு எடுத்திருந்தா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற நாசுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே சங்கீதா மீது இகழ்ச்சியான பார்வையை வீசியவன், பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும், தினமும் ஒரு சண்டை என்றவனது பார்வை கீழே கிடந்த கைப்பையை நோக்கியது. மைண்ட் யோர் வேர்ட்ஸ் மிஸ்டர். சிவகுருவை கண்டு கை நீட்டி ஆங்காரமாய் பேசிய சங்கீதா மேலே வார்த்தை வராது அவமானத்தில் சிவந்த முகத்துடன் அவனை பார்த்தாள். சரணோ இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு முழித்தான். என்னை கை நீட்டி பேசுகிற தகுதி உனக்கில்லை. மேலே பேசப்போன சிவகுருவை அவனது தாத்தா நாராயணனின் குரல் தடுத்து நிறுத்தியது. சிவா. அவரது கர்ஜனை குரலில் சிவகுரு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இங்கே என்ன வேடிக்கையா? போங்க எல்லாரும். உனக்கு தனியாக சொல்லணுமா? சரண், உன் மனைவியை கூட்டிகிட்டு போ என்று அவர் சரணுக்கு உத்தரவிட, குணசேகரன் மற்றும் சுந்தரி இருவரும் உள்ளே சென்றுவிட சரண் கெஞ்சுதலாய் மனைவியை பார்த்தான். வேறு வழியின்றி சங்கீதா கோபத்தில் முணுமுணுத்து கொண்டே கணவனுடன் சென்றாள். சிவா, என் கூட ரூமுக்கு வா என்று அழைத்த தாத்தா பேரனின் பதிலை எதிர்பார்க்காது முன்னால் நடக்க, அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காது பேரனும் அவரின் பின்னே சென்றான். அறைக்குள் நுழைந்ததும், உட்கார் சிவா என்றார் அவர் தாத்தா. அவர் அமர்ந்ததும் தொழிலை பற்றி கேட்டார். அவர் அவனது உடல்நிலையை பற்றியோ அவனது பயண கலைப்பை பற்றியோ எதுவும் கேட்கவில்லை. அதற்காக அவருக்கு அக்கறை இல்லை என்று அர்த்தம் சொல்ல முடியாது. அவர் வளர்ந்த விதம் அப்படி. அதேபோல் அவர் தனது பேரனையும் வளர்த்திருந்தார். பேச்சு மணிக்கணக்கில் நீண்டு கொண்டே போனது. அவையெல்லாம் தொழிலை எப்படி விஸ்தரிப்பது என்பது பற்றிய பேச்சாகவே இருந்தது. ஓகே தாத்தா, எனக்கு டைம் ஆயிடுச்சு என்றபடி சிவகுருவை கண்டு அப்போதுதான் ஞாபகம் வந்தவராய் நாராயணன், லஞ்ச் முடிச்சுட்டு போப்பா என்க, இது பிஸ்னஸ் லஞ்ச் தான் தாத்தா என்றவன் அங்கிருந்து செல்ல முயன்றான். சிவா. அவரது குரலில் அப்படியே தேங்கி நின்றவன் கேள்வியாய் அவரை திரும்பி பார்த்தான். நாளைக்கு சாருலதா இங்கே வரா என்றவரை கண்டு அலட்சியமாக தோலை குலுக்கி கொண்டவன், வரட்டும் எனக்கென்ன என்க தாத்தாவின் விழிகள் பேரனை உறுத்து விழித்தது. அவனோ முகம் மாறாது அவரை பதிலுக்கு பார்த்து கொண்டிருந்தான். அவனது உணர்வற்ற பாறையை போன்ற இறுகிய முகத்திலிருந்து அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ சிவா. இப்போ அதுக்கு என்ன அவசியம் தாத்தா வந்துச்சு? அவனது பார்வை அவரை துளைத்தெடுத்தது. கல்யாணமானாதான் உன் தம்பி படுற பாடு உனக்கும் புரியும். அதுக்கு தான் சொன்னேன்.
தாத்தா உள்குத்தோடு கூறியதை கேட்டு பேரனின் உதடுகள் விஷம புன்னகை தவிழ்ந்தது. ஓ, அதுக்காக சொன்னீங்களா தாத்தா என்றவன் பின்பு கேலி குரலில், அவன் படும் பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணத்து மேலே இருந்த ஆசையே போயிடுச்சு. ஒருத்தன் கழுத்தில் கட்டுற மஞ்ச கயிறால் 3 முடிச்சு போட்டு தன்னுடைய கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறு மாட்டிக்கிறான். அதுக்கும் சேர்ந்து முடிச்சு போட்டு தான் தனக்குத்தானே இறுதி உரை எழுதி கொள்கிறான். எனக்கு இது செட் ஆகாது தாத்தா என்றவன் அவரது பதிலை எதிர்பார்க்காது அங்கிருந்து அகன்று விட்டான். தாத்தா பேரனது பேச்சு சாமர்த்தியத்தில் அயர்ந்துதான் போனார். அங்கே சரணின் அறையில் சங்கீதா கோபத்தில் கத்திக்கொண்டிருந்தாள். சரணோ பெரும் அவஸ்தையுடன் அவளை அடக்கும் வழி தெரியாது தவித்திருந்தான். அவனும் பதிலுக்கு கோபம் கொண்டு அவளை திட்டியிருக்கலாம், அடித்து கூட இருக்கலாம். ஆனால் அவனால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவள் சங்கீதாவை உயிருக்குயிராய் காதலிக்கின்றான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பிச்சைக்கார பொழப்பு? இதில் உங்கள் அண்ணன் என்னடானா என்னை பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்கிறாரு. சொந்த தம்பியை பிச்சைக்கார மாதிரி வச்சிருக்கிறதுக்கு அவர் தான் வெக்கப்படணும். நான் எதுக்கு வெக்கப்படணும்? வசதி இல்லாதவங்க பிச்சைக்காரங்கன்னு தெரிஞ்சுதானே உங்கள் வீட்டில் என்ன பொண்ணு கேட்டாங்க? அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கத்தி கொண்டிருந்தாள். ப்ளீஸ் சங்கி, ப்ளீஸ், நீ பேசுறது எல்லார் காதலையும் விழப்போகுது. கையால் ஆகாத ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, சே என்று கையை உதறியபடி படுக்கையில் தொப்பென்று குப்புறப்படுத்தவளின் உடல் அழுகையில் குடுங்கியது. சரண் அவள் அருகில் வந்தமர்ந்து அவளது தோளை தொட்டான். திருமணமான 1 மாசத்துல புத்தம்புது காதல் மனைவி அழுவதை கண்டால் எந்த கணவனால தான் தாங்கிக்க முடியும்? அழாத சங்கிமா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நமக்கு கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம். இந்த 1 மாதத்தில் என்னை வெளிநாடு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அது சங்கி, வெளிநாட்டில் இருக்க தொழிலெல்லாம் அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. அவன் சங்கடமான குரலில் தயங்கியபடி கூறினான். தொழிலுக்கும் ஹனிமூனுக்கும் போகிறதுக்கு என்ன சம்பந்தம் சரண்? அழுது கொண்டே கேட்டவளை கண்டு அவனுக்கு பாவமாக இருந்தது. சே, ஹனிமூன் தானே, கட்டாயமாக போகலாம் சங்கி. இவ்வளோ நாள் அண்ணன் இல்லாததால் நான் இங்கே இருந்து பிஸ்னஸை பார்க்க வேண்டியதாக போச்சு. இப்போ தான் அண்ணன் வந்துட்டாரே, இனிமே அவரை தொழில் பார்த்துக்க சொல்லிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று சரண் கண் சுமட்டியபடி மனைவியை அணைத்தான். அவனது வார்த்தைகளில் அவளும் அழுகையை கைவிட்டவளாய் சந்தோஷமாய் புன்னகையுடன் கணவனது கைக்குள் பாந்தமாய் அடங்கினாள். சங்கீதா வீட்டிற்கு போக வேண்டும் என்றதும் சக்தி பிரியா வரமாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள். போமா, அங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஒரே இடத்துல பொம்மை மாதிரி உட்காந்துருக்கணும். சத்தமாக பேசக்கூடாது, சத்தமாக சிரிக்கக்கூடாது. தேவைப்பட்டாதான் பேசணும், தேவைப்பட்டாதான் சிரிக்கணும். இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா என்ற அன்னையை பார்த்து கூறியவள் பின்பு பாட்டியிடம் திரும்பி, உனக்காவது தெரியுமா பிரைனி என்று கேட்க, நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு எப்படிடி தெரியும்? ஞானம் சலித்து கொண்டார். அப்பா, உங்களுக்காவது தெரியுமா? உணவு அருந்தி கொண்டிருந்த தந்தையை கண்டு அவள் கேட்க, நீயே சொல்லுடாமா, தயாளன் வாஞ்சையுடன் கூறினார். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாதுப்பா. அவங்க எல்லாம் அளவாக சாப்பிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஆனால் நான் வஞ்சனை இல்லாத சாப்பிட்டு வளர்ந்தவ, என்ன போய் வாயை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறது அபத்தமாக இல்லையாப்பா? செதுக்கி வைத்தார் போன்று ஒல்லி உடல்வாகுடைய சக்தி பிரியா சிலிர்த்து கொண்டு கூற அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். நான் உனக்கு தனியாக பணம் தரேன் சக்தி, அதில் ஏதாவது வாங்கி சாப்பிடு. நீ அம்மா கூட துணைக்கு போயிட்டு வாடா. தயாளன் மகளை சமாதானம் செய்தார். நீங்கள் சொன்னதுக்காக அம்மா கூட போகிறேன்ப்பா. அங்கே அந்த லேடி, அதான் அந்த அல்டாப்பு சுந்தரி ரொம்பத்தான் அலட்டிக்குது. இந்த தடவை அதுக்கு வேட்டு வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க என்று நம்பியார் போன்று 2 கைகளையும் பிசைந்தபடி வில்லி போல் கூறியவளை கண்டு எல்லோருக்கும் சிரிப்பு தான் வந்தது. பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது சக்தி என்று தயாளன் எழுந்து கை கழுவ சென்றார். பிரைனி, நீ என் கூட வா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் என்றவள் ஞானத்தை உடன் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். மகள் செல்வதை புன்னகையுடன் பார்த்தபடி வந்த தயாளனை கண்டு, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா, இவளை பார்த்தா என்ஜினியருக்கு படிக்கிற மாதிரியா இருக்கு, மகளை செல்லமாய் வைத்தார் ராணி. குழந்தை மனம் கொண்டு இருப்பதும் வரம்தான் ராணி. சக்தி இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. நாம் பெத்தவங்க, அவளை அனுசரித்து போவோம். இதே மாதிரி வர்றவனும் அனுசரித்து போகணுமே. ராணிக்கு பெருத்த கவலையாக இருந்தது. எல்லாம் நல்லதே நடக்கும் ராணி. சக்திக்கும் படிப்பு முடிய போகுது, மாப்பிள்ளை பார்க்கலாமே, எதுக்கு இவ்வளோ அவசரம்? தயாளன் மனைவியை புரியாது பார்த்தார். இவளும் சங்கீதா மாதிரி காதல்னு யாரையாவது இழுத்துட்டு வந்து நின்றுட்டா, அதான் பயமாக இருக்குது.
சக்தியையாவது நம்ம இனத்துல கொடுத்துடணுங்க. ராணி தனது மனத்தாங்களை கணவரிடம் கொட்டினார். என்னதான் சங்கீதா பெரிய இடத்துல வாக்குப்பட்டு போயிருந்தாலும் அவர்கள் தங்களது இனம் இல்லையே என்கிற சிறு குறை அவரது மனதை உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதைவிட தங்கள் மகளுக்கு தாங்களே மணமகன் பார்த்து திருமணம் பேசி முடிக்கவில்லை என்கிற குறை பெரும் மனக்குறையாக அவருக்கு இருக்கிறது. சக்தி சின்ன பொண்ணு ராணி, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும். தயாளன் கண்டிப்பான குரலில் கூற ராணி அரைமனைதாக தலையசைத்தார். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்ச ராணி, மாப்பிள்ளை அண்ணன் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டாராம். அவர் வந்தது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நியூஸ் சேனலில் அவரை காட்டினாங்களே, நீ பார்க்கலையா? எங்கே சக்தி நாள் முழுக்க டிவி சீரியல் பார்த்துட்ருக்கா. அவள் கையிலேருந்து அவ்வளோ லேஸில் ரிமோட்டை வாங்கிட முடியுமா என்ன? அதான் நியூஸ் எதுவும் பார்க்கல. அந்த தம்பியோட நடவடிக்கை எனக்கு என்னமோ நெருடலாகவே இருக்குது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? யாராவது சொந்த தம்பி கல்யாணத்துக்கு கூட வராமல் தொழிலை பார்ப்பாங்களா? அதான் எனக்கும் புரியல என்ற ராணி அத்தோட பேச்சை விட்டு விட்டார். ராணி, சக்தி கிட்ட அங்கே பார்த்து கவனமாக நடந்துக்க சொல்லு. அவங்க வாழ்க்கை முறை வேற, நம்ம வாழ்க்கை முறை வேற, எச்சரிக்கும் குரலில் கூறினார் தயாளன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ராணி சமாதானம் கூறவும் தான் தயாளன் சற்று நிம்மதியுற்றவராய் அங்கிருந்து அகன்றார். மறுநாள் ராணி, சக்தி பிரியா இருவரும் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பயணமானார்கள். ராணி வழியெங்கும் மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே வந்தார். மா, தூக்கம் வருதுமா என்றவள் கண்களை மூடிக்கொண்டாள். மகள் கூறியதை உண்மை என்று நம்பிய ராணியும் விழிகளை மூடி உறங்க ஆரம்பித்தார். சக்தி பிரியா மெல்ல அரை விழி திறந்து அன்னை உறங்கியதை உறுதி செய்தவள் பின்பு ஜன்னலில் சாய்ந்தபடி வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அவளது மனம் சரணின் அண்ணன், அந்த பெயர் தெரியாதவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தது. இவன் அலட்டல் நம்பர் 1 இருப்பான் போல இருக்கே, ஷப்பா இப்பவே கண்ணை கட்டுதே என்று அவள் மனதிற்குள் சலித்து கொண்டாள். அம்மா மகள் இருவரும் சென்னை வந்து இறங்கியதும் சரண் அவர்களை வரவேற்க பேருந்து நிலையத்திற்கே வந்துவிட்டான். மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? ராணி பவ்யமாய் நலம் விசாரிக்க, வாங்கத்த, நல்லா இருக்கேன் என்று சரணும் பணிவாய் பதில் கூறினான். மாமா எப்படி இருக்கீங்க? சக்தி பிரியா அக்கால் கணவனை கண்டதும் வாயெல்லாம் பல்லானாள். இந்த நொடி வர நல்லா தான் இருக்கேன் சக்தி. இனிதான் நான் என்ன கதியாக போகிறேன்னு நினைச்சாலே லைட்டாக பயமாக இருக்கு என்று அவன் சிரிக்காமல் கூற, மாமா என்று அவள் செல்லமாய் சினுங்கினாள். சரி வாங்க, காரில் போகும்போது எல்லாம் பேசிக்கலாம் என்றவன் இருவரையும் காரை நோக்கி அழைத்து சென்றான். இருவரும் ஏறியதும் காரை கிளப்பி சாலை போக்குவரத்தில் கலந்தவன், அப்புறம் சக்தி, படிப்பு முடிஞ்சிருச்சு, இனி என்ன பண்ணுறதா இருக்க என்று கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு சொகுசாக வீட்டிலேயே இருக்க போகிறேன் என்றவளை கண்டு ஒரு நொடி திகைத்தவன் பின்பு வாய்விட்டு சிரித்தான். நல்ல லட்சியம் என்று அவன் மச்சினிச்சியை பாராட்ட, அதே அதே என்று அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். சக்தி, வாயை வச்சுட்டு சும்மாரு. மகளை அதட்டிய ராணி மருமகனிடம், சங்கீதா எப்படி இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்காத்த. எங்களை வந்து கூப்பிடுறத விட அவளுக்கு வேற என்ன வேலை வெட்டி மாமா? ஏன் சங்கி வரல? சக்தி பிரியாவின் கேள்விக்கு பதில் கூற முடியாது சரண் முழித்தான். நேற்று இரவு கேளிக்கை விருந்து ஒன்றிற்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பிய சங்கீதா இன்னும் விழிக்காது தூங்குவதை அவன் எப்படி அவர்களிடம் கூறுவான்? அதற்காக சிவகுரு அவளை காய்ச்சி எடுத்து விட்டதை அவன் எப்படி கூறுவான்? ஹை சொசைட்டியில் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பழக தெரியல, ஆனால் அதில் இருக்க கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் அத்துப்படி போல இருக்கே. நேற்று உன் பொண்டாட்டி குடிச்சிட்டு ஆடின ஆட்டத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறான். உன் தம்பி மனைவி லட்சணத்தை பாருன்னு. எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை, நாளையிலேருந்து அவள் உன் கூட ஐடி கம்பெனிக்கு வரணும். அவள் அதுக்கான படிப்பை படிச்சுட்டு வேலை பார்க்காம ஊரை சுற்றிட்டு இருக்கா. நீ தலையாட்டி பொம்மை மாதிரி அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்க. முதல்ல ஆம்பளையா லட்சணமாக நடந்துக்கோ என்று படபடவென பொறிந்தவன் வெளியில் சென்று விட்டான். சரண் தான் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான். மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.